நம்ம வகுப்பினுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவானது நல்ல மணமாகவும் சுவையாகவும் எந்தவித கெமிக்கல் கலப்பும் இல்லாமல் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அந்த ஆண்டர்பனர்ஸ் சரிங்களா, யார் பொருளை செஞ்சு விற்பனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் லாபம் வரணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு கேசரி பண்ணுறாங்கன்னா நிறைய நெய்யை ஊற்றி பண்ணிட்டா சூப்பராக தான் இருக்கும், முந்திரி ஃபுல்லாக கொட்டினா ரொம்ப ரொம்ப சுவையாக தான் இருக்கும். ஆனால் செஞ்சவங்களுக்கு அதனால லாபமே வரலன்னா அப்படிப்பட்ட பிஸ்னஸே கிடையாது. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் தரமான மசாலாக்கள், தரமான ப்ரீமிக்ஸுகள், தரமான ஊறுகாய்கள், தொக்குகள், குழம்புகள், எப்படி என்ன வெரைட்டியாக இருந்தாலும் சரி, எனிதிங் வேல்யூ அடிஷன், அது மஷ்ரூமாக இருக்கலாம், காளானாக இருக்கலாம், அல்லது நெல்லிக்காயாக இருக்கலாம், ஈவன் தாமரை தண்டுகளாக இருக்கலாம், எந்த வேல்யூ அடிஷனாக இருந்தாலும் அந்த வேல்யூ அடிஷனில் காஸ்டிங்னு சொல்லுவோம். அடக்க விலை வந்து செய்யறவங்க, உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் முனைவோருக்கு சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர மாதிரியே தான் பண்ணுறோம்.